வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டிட் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீச்சஸ்லாம் பார்த்துட்டு வரோம். கலிஃபோர்னியா பெரிய கோஸ்டல் ஸ்டேட்டு. அதில் நிறைய பீச்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பீச்சுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு பீச்சை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன். அந்த சீரியஸில் இன்னைக்கு மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹண்டிங்டன் பீச். அந்த ஹண்டிங்டன் பீச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீச்சு தான். அதில் ஒரு பீச் வந்து ஹண்டிங்டன் டாக் பீச் அப்படின்வாங்க. அந்த ஒரு சின்ன போர்ஷனை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி பசிபிக் கோஸ்ட்டை கிராஸ் பண்ணி பார்க் பண்ணிட்டு நடந்து வந்தோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெரிய ஷோர் உண்டு, நல்லா டாப்பில் இருக்கும். நம்ம வந்து படிக்கட்டில் கீழே இறங்கி தான் போகணும். கீழே இறங்கி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பைக் ட்ரெயில் போட்டிருக்காங்க. ரெண்டு பக்கமும் சூப்பராக நல்ல பேவ்டு ரோடு போட்டிருக்காங்க. பெரிய ஷோர் இருக்குது. பீச் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடந்து உள்ளே போனால் தான் பீச் இருக்கும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். பிக்னிக் பண்ணுறதுக்கு, விளையாடுறதுக்கெலாம் சூப்பரான இடமா இருக்குது. நிறைய பேர் பிக்னிக் பண்ணுவாங்க. இந்த பீச்சு இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒன்று தெரியுது. அது என்னன்னு பார்க்குறீங்களா? அது ஆயில் வெல்ஸுங்க, ஆயில் ரிக்குன்னு சொல்லுவாங்க. கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா 4 ஆயில் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹண்டிங்டன் பீச். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய தெரியுது இல்லையா? இது எல்லாமே ஆயில் வெல், ஆயில் ரிக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு 59 ரிக்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா 1990, 1920s வந்து இந்த ஆயில் பிளாட்ஃபார்ம் அமைச்சாங்க. ஸோ இங்கேருந்து நிறைய ஆயில் எடுத்திருக்காங்க. நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் பேரல்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இப்படி தாங்க இருக்கும். இந்த ஆயில் வெல்லு கிட்ட போய் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும். டெமோக்ராட்டிக் இதை எடுக்கக்கூடாது, ஆயில் ஸ்பில்லாம் வருது, இது வந்து டேஞ்சர்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. அடுத்து ரிபப்ளிக் வரும்போது அந்த பேண்டை எடுத்து திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க. இப்படியா தாங்க அப்படி பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம பாலிடிக்ஸ்குள்ளெல்லாம் போக வேணாம். ஸோ இதில் வர ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு பைப்லைன் மூலமாக போகுது. அலாஸ்கா போகுது, இன்னர் ஸ்டேட்டுக்கெல்லாம் போகுது. ஸோ இப்படி இந்த பீச்சுக்கு இப்படி நடந்து போவோம். பார்த்தீங்கன்னா இந்த பீச் வந்து கொஞ்சம் என்னடா க்ளீனாக இல்லையேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த சீ வீடு வந்து நிறைய கரை ஒதுங்கியிருக்கு. சீ வீடு தான் ஃபுல்லுமே இருக்குது. அதனாலே பார்க்குறதுக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் அவ்வளோவா இல்லை. இது வந்து சாதாரண ஒரு கடலில் வாழக்கூடிய பாசி தானே, கடற்பாசி தானே. ஸோ இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபன்னாக சம்மருக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பார்த்திங்கன்னா அதில் கிட்ஸ் எல்லாம் எப்படி விளையாடிட்டு இருப்பாங்கன்னு பார்ப்பீங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பீச்சு. வாக் போகிறதுக்கு, பைக் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த பீச் வந்து ரொம்ப ஃபேமஸ். நான் உங்களுக்கு இந்த ஒன் ஆஃப் த வீடை வந்து கிட்ட போய் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. இது கடல் கடியில் வாழக்கூடிய ஒரு பாசி. ஸோ கரை ஒதுங்கியிருக்கு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிப்பிகள் ஜாஸ்தியாக இருக்கும். வெரைட்டியாக நிறைய இருக்குது. ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அப்படியே சிப்பியாக தான் இருக்குது. ஃபுல்லுமே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல. நல்லா பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக சிப்பிங்கள் தான். குட்டி குட்டியாக அவ்வளோ உயிரினங்கள் அந்த வாழ்ந்துருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்படியா தாங்க இந்த பீச்சு சூப்பர் பீச்சு. இந்த பீச்சுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சர்ஃப் சிட்டி. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த இயரெல்லாம் இங்கே வந்து ஜனங்க வந்து சர்ஃப் பண்ணுவாங்க, அதனாலே சர்ஃப் சிட்டின்வாங்க. பட் இந்த இடத்துல சர்ஃப் பண்ணல. இந்த ஏரியாவை வந்து ஒரு ஸ்பெஷல் இதுக்காக ஒதுக்கி விட்டுருக்காங்க. அது என்னன்னு நீங்களே பார்ப்பீங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்போம். சர்ப்ரைஸும் கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிட்ட போய்கிட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வாக் அப்படி ஜாலியாக சங்கர் மாமா கூட பேசிக்கிட்டே ஒரு வாக் போனோம். போய்கிட்டே இருந்தோம். நல்ல ஆட்டம். பார்த்தீங்களா, லைஃப் கார்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஏதோ காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க போல இருக்குது. ரொம்ப வேகமாக போகுது. ஸோ அங்கங்கே லைஃப் கார்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே லைஃப் கார்டு ஸ்டேஷன் வச்சு இந்த மாதிரி லைஃப் கார்டு போட்ஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு போய் காப்பாற்றுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டதில்லை. எப்போயாவது 1, 2 அப்படி நடக்கும். அன்அவாய்டபுளாக நம்ம உஷாராக கொஞ்சம் அவங்க சொல்கிற கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப சேஃபாகவே இந்த பீச்சில் விளையாடலாம். இந்த பீச்சில் எனி பீச்சில். ஸோ போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள்லாம் அழகாக மணல் வீடெல்லாம் கட்டி விளையாடிருக்காங்க. நம்ம சின்ன வயசு ஞாபகம் வருது. இங்கே ரொம்பவே அழகாக கட்டியிருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருந்தோம்.
பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ஒருத்தவங்க வரப்போகிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓ, யாரோ ஒருத்தவங்க ஒரு 4 கால் ஃப்ரெண்டு ஓடுற மாதிரி இருக்கா? ஆமாங்க, இந்த பீச் வந்து டாக் பீச். டாகுக்காக ஒதுக்கி விட்டுருக்கிறது. எல்லா இடத்துலலாம் நீங்கள் டாகை கூட்டிகிட்டு போகக்கூடாது. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு இடம் ஒதுக்கி விட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே டாக்ஸை கூட்டிகிட்டு வருவாங்க. என்னமா தண்ணியில் ஆட்டம் போடுறாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. நான் இன்னொருக்க ஸ்லஃபியை கூட்டிகிட்டு வந்தேன்னா அப்போ அவங்களோட ஒரு வீடியோ போடணும். அந்த குட்டி ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கார் பாருங்க, ஒரு லேபடோர், அவர் தாங்க அதில் ஹீரோவே. இங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாலை தூக்கி தண்ணியில் போடுறாங்க, அவங்க நீந்திட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. அதுதாங்க ஃபுல் ஃபன்னு. பிறந்தாலும் அமெரிக்காவில் நாயா பிறக்கணுங்க, என்ன வாழ்வு அவங்களுக்கு. இந்த குட்டி இருக்கார் பாருங்க, அவருக்கு வந்து ஓனர் யாருன்னு தெரியல, நம்மள்ட்ட ஓடி ஓடி வந்துட்டார். அவருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டார் போல இருக்கு. இவ்வளோ பேரை பார்த்தோன்னே அவருக்கு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவர் யார்கிட்டனா ஓடுறாரு, என்கிட்ட வந்துட்டு போகவே மாட்டேங்கிறாரு. நான் தான் ஓனர்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. ஸோ அவர் தாங்க அதில் ஹீரோவே. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு அவரை வாட்ச் பண்ணுறதுக்கே, செம்ம க்யூட்டாக இருந்தது. ஒவ்வொரு டாகும் செம்மையாக, ஒரு டாக்லாம் என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, எனர்ஜினா அப்படி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு. என்ன ஒரு ஸ்விம்மிங்கு. இவர் பாருங்க, இந்த ப்ரௌனி செம்ம சூப்பராக ஓடுறாருங்க. என்ன ஃபாஸ்ட்டு, தூக்கி போட்டவுடனே சும்மா பாஞ்சு புலி மாதிரி ஓடுறாரு, அவ்வளோ ஃபாஸ்ட். இவர் பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. விட்டுருந்தா நம்ம உட்காந்து சீட்டை போட்டு உட்காந்து அங்கேயே பார்க்கலாம். ஆனால் உட்கார முடியாதுங்க, ஏன்னா அவங்க ஓடி போயிட்டு வந்துட்டு இப்படி தண்ணியெல்லாம் சிலிப்பி நம்ம மேலே அடித்தாங்க. இப்படி தாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் வாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி வந்தோம். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஷோர் இது, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்படி முடிச்சுட்டு நாங்கள் வாக் முடிச்சுட்டு இப்படி வந்தோம். ஈவினிங் தான் போனோம். என்னென்னா இங்கெல்லாம் வந்து பார்க்கிங் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. காலையிலே வரணும், நாங்கள் ஈவினிங்காக வந்தோம். ஒரு ஸ்ட்ரீட் சைடில் பார்க்கிங் கிடச்சிது, விட்டுட்டு வந்தோம். ஸோ இப்படி எல்லோரும் பார்த்திங்கன்னா பைக் அடிச்சுட்டு போகிறாங்க, மணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வாக்கிங்கும் நடக்குது, பைக்கிங்கும் இருக்குது. ஸோ இப்படி இப்போ மேலே ஏறி போகலாம். மேலே ஸ்டெப்ஸில் ஏறுவோம். நல்ல டாப்பில் இருக்குங்க, செம்ம வியூ இது. இந்த இடம், இந்த வாக் அங்கேருந்து பார்க்கிங்லேருந்து நம்ம பீச்சுக்கு வாக் பண்ணுறதே செம்ம வாக்கிங். இப்படி ஸ்டெப்ஸில் ஏறுவோம். மேலே ஏறி போனோடனே பார்த்திங்கன்னா மேலேயும் ஒரு பைக் போகிறதுக்கு ஒரு ட்ரெயில் போட்டிருந்தாங்க ரோட் சைடில். நம்ம மேலே பார்க்குறீங்களா சிக்னல், அந்த ரோடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பசிபிக் கோஸ்ட் ஹைவே. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா என்னோடய பசிபிக் கோஸ்ட் டிரைவ் வீடியோ போய் பாருங்கள், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அது இந்த பக்கம் வரும்போது தான் நான் அந்த எடுத்தேன். செம்ம டிரைவுங்க, இந்த ஹோல் சிட்டியோட டிரைவுமே சூப்பராக. இதுதாங்க மேலேயும் ஒரு பைக் ட்ரெயில் போகுது, சூப்பராக. எல்லோரும் பைக்கில் தாங்க நெக்ஸ்ட் டைம் பைக்கில் வந்து ஒரு ரைடு போகணும் நம்ம. இப்படியா எங்கள் ட்ரிப்பு சூப்பராக இந்த பீச் முடிஞ்சிச்சு. எப்படிங்க இந்த பீச் வீடியோ சூப்பராக இருந்துச்சா? உங்களுக்கு இந்த பீச் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டுட்டு போங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சாண்டிட் பெட்ஸ். நன்றி, பாய்.